நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அனிமி டைம்ஸ். நம்ம சேனல்ல பருட்டோ சீரிஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு வரோம். இப்ப பார்க்க போறது 208வது எபிசோட். போரா பருட்டோவை போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ள இருக்க மோமோஷிக்கு வெளியில வரான். கேவலமான கிரியேச்சரே அப்படின்னு சொல்லிட்டு போரா வந்த இடத்துல பருட்டோ அடிச்சு பறக்க விட அவன் உடம்புல சாக்கரா ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பக்கத்துல போய் அவன் கிட்ட இருக்க சாக்கராவை எடுத்துக்கிறான். தேவையான அளவுக்கு சாக்கரா எடுத்ததுக்கு அப்புறம் போராவை போய் அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மேசிவான ரசிகனை கிரியேட் பண்ணி அவனோட கதையை மொத்தமாவே முடிச்சு விட்டுறாங்க. மோமோஷிக்கு பருட்டோவை பார்த்து உன்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே லூஸ் பண்ற நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடம்பு விட்டு போக பருட்டோ கீழே விழுகிறான். மீட்ஸ்கி அவனோட கையை யூஸ் பண்ணி பருட்டோவை காப்பாத்துறாங்க. கண் முழிச்ச பருட்டோக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அவன் வேற ஒரு பர்சன் மாதிரி இருந்தான். காரணமா நம்ம நினைச்சதை விட ரொம்பவே ஆபத்தானதுன்ற மாதிரி தான் அவங்க எல்லாம் திங்க் பண்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா லீஃப் வில்லேஜோட ஹாஸ்பிட்டல்ல நம்ம நருட்டோவை அட்மிட் பண்ணிருக்காங்க. 2 நாள் ஆச்சு, இன்னமும் நம்ம நருட்டோ கண்ணையே திறக்கல. அப்பா இப்படி இருந்துருவாரா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீமாவரி கேட்க உன் அப்பாவை யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா டிஃபீட் பண்ண முடியாது, கவலைப்படாதன்ற மாதிரி ஹினாட்டா சொல்றா. இப்படி ஹினாட்டா ஹீமாவரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அம்மாவையும் ஹீமாவரியும் வருத்தப்பட வைக்காதீங்க, சீக்கிரம் ஏஞ்சிருங்கன்ற மாதிரி பருட்டோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே நருட்டோவோட கை அசையுது. அவனுமே அந்த இடத்துல கண் முழிக்கிறான். நான் சேஃபா இருக்கேனா, எப்படி இது லீஃப் வில்லேஜ்ன்ற மாதிரி அந்த இடத்துல நருட்டோ கேட்கும் போது ஹினாட்டா அந்த இடத்துல பருட்டோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிட்டு உங்களை கூட்டிட்டே வந்தாங்க, அவங்க எல்லாம் சேஃபா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்கும் போது அவங்களாம் சேஃப் தான், சாரடா கவாக்கி ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, நான் போயிட்டு கவாக்கியை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே ஓடுறாங்க. சாஸ்கே ஹாஸ்பிட்டலோட மொட்டை மாடியில நின்னுகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சாக்குரா வந்து சாஸ்கி இந்த இடத்துல நீ நின்னுகிட்டு இருக்கியா, உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இன்னும் உடம்பு வந்து சரியாகல, நீ ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்ல என்னால பெட்ல எல்லாம் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நருட்டோமே கண் முடிச்சிட்டான்ற விஷயத்த சாக்குரா அந்த இடத்துல சாஸ்கே கிட்ட சொல்றான். அதே சமயம் கட்டஸ்கே கவாக்கியோட உடம்ப எக்ஸாமின் பண்ணி பார்த்திருப்பான். நருட்டோட சாக்குரா மூலமா அந்த ப்ரோஸ்டேட்டிக் ஆர்ம் வந்து அவனோட உடம்புல வேலை செய்யுது இல்லையா, அது அவனோட பிளட் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. சோ அந்த மூலமா அவனோட உடம்போட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகிட்டே வருது. அதனால அவனோட மசில் பெயினுமே இருக்க தான் செய்யும். சரி உன் கையில என்ன வச்சிருக்கன்ற மாதிரி கவாக்கி கேட்க சுமிரோவோ பெயின் கில்லரை கையில வச்சிருப்பா. சோ அதை போட்டா கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கான்சியஸ் வந்து கம்மியாகும் இல்லையா, அதனால அது எனக்கு தேவை கிடையாது, நார்மலான பேஷண்ட்ஸுக்குலாம் அதை அங்கே யூஸ் பண்ணுவோம், பட் உன்னோட உடம்பு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட உடம்பை மேக் பண்ண விதத்திலேயே எனக்கு தெரியும், நான் அவ்வளோ ஈஸியா சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி இந்த இடத்துல கவாக்கி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பருட்டோ அந்த இடத்துக்கு வராங்க. அப்பா ஏஞ்சிட்டாருன்ற விஷயத்த சொன்ன உடனே கவாக்கி பருட்டோ நருட்டோ இருக்க இடத்துக்கு போக அந்த இடத்துல தான் எல்லாருமே இருக்காங்க. ஷிகமாரெல்லாம் கூட அந்த இடத்துல இருப்பான், ஏன்னா நருட்டோ அண்ட் சாஸ்கே கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக. அவங்க ஜீகன் கூட சண்டை போட்டிருப்பாங்க. அவனுமே காரா மெம்பரை சேர்ந்தவன் தான், அதுக்கான ப்ரூஃப் அவன் டென்ட் எல்லாம் வச்சிருந்தான்ற மாதிரி அந்த இடத்துல சாஸ்கே சொல்லுவான். பட் இதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் நிஞ்சுட்சு யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது, பிகாஸ் அதுக்கான கோஆர்டினேஷனை அவன் மாத்திருப்பான். அப்ப டீம் 7 யார் கூட சண்டை போட்டீங்கன்ற மாதிரி கேட்கும் போது பருட்டோ அந்த இடத்துல நாங்க போரான்ற ஒருத்தன் கூட சண்டை போட்டோம், அவனும் வந்து இன்கிரெடிபிளான ரீஜெனரேட்டிவ் பவர் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம வைரஸ் கூட யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா அவன் ரொம்பவே ஒரு மான்ஸ்டரான எனிமினே சொல்லலாம். சாரடா மட்டும் அவளோட சுடோரியை கரெக்டா யூஸ் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணலனா அது ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனையில தான் போய் முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம சாரடா ஒரு விஷயத்த சொல்லுவா, போரா வந்து இந்த வைரஸ் யூஸ் பண்ணி ஒரு டவுன் மக்கள் ஃபுல்லாவே அந்த நோயை வர வச்சு அந்த நோயை போர் கியூர் பண்ணி ஒரு மிராக்கல் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ப வச்சு ஏமாத்துறான் இல்லையா அந்த மக்களை. சோ அந்த விஷயத்தை பத்தியுமே இவங்க கிட்ட சொல்றான். வைரஸை பரப்புற ஒரு நிஞ்சிட்சுவா, அது கண்டிப்பா ஒரு கெக்கே கென்காயா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஷிகமாரு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அது ஒரு நிஞ்சிட்சுவே கிடையாது, அது வந்து ஒரு ஆக்சுவலான வைரஸ், அது உன் உடம்புல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஆக்சுவலா காரால இருக்க எல்லா மெம்பருமே வித்தியாசமா தான் இருப்பாங்க, பிகாஸ் சயின்டிபிக் நிஞ்சா டூல் மூலமா ஆமடா அவங்கள வந்து மாடிஃபை பண்ணிருப்பான். ஆல்ரெடி நம்ம சண்டை போட்டவங்க லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா விக்டர், தீபா, கோஜி காஷின், போரா, டெல்டா, இதை தவிர்த்து வேற யாரா இருக்காங்களான்ற மாதிரி கேட்கும் போது கோட் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்பவே வினோதமானவன், பட் அவனோட எபிலிட்டி பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது, காரால இருக்க எல்லாருமே வெறி கொண்டு உன்னதான் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, பட் உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க எதுக்காக உன்னை விசல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு கேட்டா அதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல அவன் சொல்றான். அப்பதான் ஒரு சமயம் வந்து பருட்டோ டெல்டா சொல்ற விஷயத்த நோட் பண்ணிருப்பான். அந்த உடம்பு வந்து உனக்கு சொந்தமானது கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்றான். மொத்தமா எத்தனை விசல் இருக்காங்கன்ற மாதிரி கேட்கும் போது என் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க, பட் ஆமரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி அவன் சொல்லுவான். இன்னமும் நிறைய விஷயங்களை மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நருட்டோ ஷிகமாரு நிப்பாட்டிக்கோ, இதுக்கப்புறமா அவனை சந்தேகப்படுறது சரி கிடையாது, பரவாயில்ல நீங்க எல்லாருமே சேஃபா இருக்கீங்க, அதனால எனக்கு ரொம்பவே சந்தோஷம், அந்த போரா மான்ஸ்டரை நீங்க டிஃபீட் பண்ணி வந்திருக்கீங்க. ஆக்சுவலா அந்த விஷயம் வந்து எனக்கு பெரிய அளவுல ஞாபகம் கிடையாது, பட் நாங்க டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல பருட்டோ சொல்றான். சாக்குரா அந்த இடத்துக்கு வந்து கவாக்கி சாரடா நீங்க உங்களோட பெட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, டைம் ஆயிருச்சு, நருட்டோமே ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாருமே வெளியில போங்கன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியில போறாங்க. அப்ப கவாக்கி நம்ம பருட்டோ கூப்பிட்டு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு உனக்கு உண்மையிலே அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லையா, அந்த மான்ஸ்டர் போரா சாரடாவை பிடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா, அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி அவன் சொல்ல ஆக்சுவலா அந்த காம மார்க் வந்து உடம்பு ஃபுல்லா பரவி அது மட்டும் இல்லாம உனக்கு கொம்புமே வந்து
வந்துச்சு என்ன மாதிரின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்படி பண்ணாதரான்ற மாதிரி பருட்டோ சொன்ன உடனே இரு ஒரு நிமிஷம் உனக்கும் வந்துச்சான்ற மாதிரி கேட்பான். ஆக்சுவலா ஜீகன் வந்தப்ப எனக்குமே அந்த கொம்பு வந்துச்சு, நம்ம கூடிய சீக்கிரம் அவனை டிஃபீட் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்றான். பருட்டோ அவனோட கர்மா மார்க்கா பாத்துக்கிட்டு இருக்க என்னோட பிரசன்ஸை உன்னால சென்ஸ் பண்ண முடியுதா மனுஷ பிறவியே, காடை டிஃபீட் பண்ண இண்டிவிஜுவல் யாரும் இதுக்கப்புறம் நார்மலா இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி மோமோஷிக்கு சொன்ன விஷயங்கள் அவனுக்கு ஒரு ஞாபகம் வரும். அப்ப இதுக்கப்புறம் நான் நார்மல் கிடையாதான்ற மாதிரி தான் பருட்டோவுமே யோசிப்பான். இன்னொரு பக்கம் மீட்ஸ்கி அண்ட் சாரடா வந்து இந்த விஷயத்த சாஸ்கே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பருட்டோட உடம்பு ஃபுல்லாவே அந்த கார்மா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு கொம்பு வளர்ந்து அவன் ரைட் கண்ணில் பியாக்குகான் இருந்துச்சு. எங்களால டீமா டிஃபீட் பண்ண முடியாத போராவன் ஒத்தாலா ரொம்பவே ஃபாஸ்டா டிஃபீட் பண்ணிட்டான். அவனோட பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அது பருட்டோ மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல. இது எப்ப சொல்றதுன்னு தெரியல, அதனால தான் டைம் கிடைச்சப்ப உங்ககிட்டயே ஃபர்ஸ்ட் சொல்றேன். இந்த உலகத்துல பருட்டோக்கு என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி அவ கேட்கறா. இந்த விஷயம் நார்மலான விஷயம் மாதிரியே தெரியலன்ற மாதிரி மீட்ஸ்கியுமே சொல்றான். அது மட்டும் இல்லாம பருட்டோ கூடயே நான் எவ்ரி டைம் இருப்பேன், இருந்தாலுமே அது வந்து பருட்டோ மாதிரியே ஃபீல் ஆகல. அந்த போரா வந்து பருட்டோ கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, நீ வந்து மோமோஷிக்கியோட விசில் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையுமே சொல்றான். மோமோஷிக்கு இன்னமும் சாகாம அந்த கர்ம மூலமா உயிரோட தான் இருக்கானா. சோ அவன் வந்து பருட்டோட உடம்ப டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் எதனா ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். சாரடா அந்த இடத்துல இது நினைச்சலாம் கவலைப்பட, இது நினைச்சு நீ கவலைப்படாத, முதல்ல நல்லா குணமாக பாருன்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பருட்டோக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியல. மோமோஷிக்கு எதனால கர்மா இருக்க பருட்டோ கிட்ட கொடுத்தான். ஆக்சுவலா இந்த விசில் அப்படின்ற ரெஃபரன்ஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒசுட்சுகிஸ் மறுபடியும் ரிவைவ் ஆகி வரதுக்காக தான். நான் அசியூம் பண்ண வரைக்கும் இதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கவாக்கியுள்ள இருக்க கார்மா மூலமா இன்னொரு ஒசுட்சுகியை ரிவைவ் பண்றதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீகனே ஒரு விசிலா தான் இருந்திருப்பான். அவனோட உடம்ப தான் ஒரு ஒசுட்சுகி வந்து எடுத்திருப்பாங்க. ஷிக்டாய் அண்ட் ஈனோஜின் வந்திருப்பாங்க டாக்காயாக வாங்கிட்டு எனக்கு தானே கொடுங்கன்ற மாதிரி பருட்டோ வாங்க, உனக்கெல்லாம் கிடையாது, நீ ஒன்னும் ஹாஸ்பிட்டல்ல இல்லையேன்ற மாதிரி சொல்லிட்டு கவாக்கி பக்கம் நீட்டுறாங்க. லார்ட் செவன்த்தை காப்பாத்தினதுல நீனுமே ஒரு பகுதியா இருக்க, சோ உனக்காக தான் வாங்கினது இருக்கும், சோஜோ தான் உனக்கு இது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னா எந்த ஃபிளேவர் வேணுமோ எடுத்துக்கோன்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்றான். இதுக்கு முன்னாடி நருட்டோ கூட அந்த கடைக்கு போகும்போது சாரடா கிரஸ்டட் ஃபிளேவரை ட்ரை பண்ண சொல்லியிருப்பா இல்லையா, சோ அந்த ஃபிளேவரையே நம்ம கவாக்கி வந்து வாங்கி சாப்பிட்றான். இவனுக்கு 3 பேருமோ ஒரு பக்கம் சாப்பிட்றானுங்க. அதை வாயில வச்சவனே அது மறுபடியுமே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. வேகமா அந்த இடத்துல கவாக்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆயிட்டக்கு அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து எங்கன்னா சுத்தலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி கார்ட்ஸ் ஆடலாம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஈனோஜின் எடுக்கிறான். இவனுக்கு இப்படி உட்காந்து எக் கார்ட்ஸ் பிளேட் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா சத்தமா இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல சுமீரை வந்து பாக்குவா. இன்னமும் கவாக்கி வந்து ரெஸ்ட் எடுக்கணும், அவன் குணமாகல, சோ எல்லாரும் கிளம்புங்கன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல, நான் இன்னமும் ஜெயிக்கிற டைம்ல இருக்கேன்ற மாதிரி பர்ட் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி அந்த இடத்துல சுமீரே சொன்ன உடனே சரி அவன் ரெஸ்ட் காமிச்சிட்டு அவனுங்க 3 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறானுங்க. அதுக்கப்புறம் அவனோட பெட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் ஆமா எதுக்காக அவங்க ஒண்ணு வந்து கிளாஸ் ரெப் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்கன்ற மாதிரி கேட்பான். ஆக்சுவலா நாங்க எல்லாருமே அகாடமி டைம்ல ஒரே கிளாஸ்ல தான் இருந்தோம், அப்ப நான் கிளாஸ் ரெப்பா இருந்தா, நான் இப்ப கிடையாது, ஆனா இன்னமும் அவங்க அப்படிதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தல, அதான் அந்த பெயின் கில்லர், இப்போ வந்து அது எனக்கு குடுன்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கியுமே கேட்பான். பெயின் கில்லர் எல்லாத்தையுமே போட்டு உனக்கு மறுபடியும் பெயின் இருந்தா எனக்கு கூப்பிடு, அது மட்டும் இல்லாம லார்ட் செவன்த் வந்து உன்னை நினைச்சு உண்மையிலேயே கவலைப்பட்டாரு, சோ நீ டைம் இருக்கப்ப அவரை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கவாக்கியுமே நருட்டோவை பார்க்கறதுக்காக போக அந்த இடத்துல நம்ம ஷீகமாரு வந்து நருட்டோ கிட்ட நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நிறைய ட்ரஸ்ட் வந்து அவன் மேல வைக்காத, நீ எப்பயுமே அவனை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கவாக்கி மட்டும் இப்ப இல்லன்னா நான் இந்த இடத்துக்கு உயிரிடவே வந்திருக்க மாட்டேன். நருட்டோ நீ ரொம்பவே சாஃப்டா மாறிக்கிட்டே வர, அவனோட கர்மா மார்க்ல இருந்தா ஜீகன் வந்து வெளியிலே வந்தான். இது மூலமா சென்சிட்டிவ் சிஸ்டமுக்கு மீனிங்லெஸ்ஸா போயிருச்சு இல்லையா, ஏன்னா அவன் எப்ப வேணா டக்குன்னு வந்து வில்லேஜ் அட்டாக் பண்ணிட்டு போயிடலாம். காடை டிஃபீட் பண்ண யாருமே ஒரு சாதாரண மனுஷங்க கிடையாதுன்ற எண்ணங்கள் வந்து பருட்டோக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. கவாக்கி அவனோட பெட்ல பத்துக்கிட்டு இந்த வில்லேஜ்ல மீட் பண்ண எல்லார பத்தியுமே யோசிச்சு பார்த்துட்டு இதே நிலைமை இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம தான் அந்த ஜன்னல் விண்டோவை ஓபன் பண்ணி யோசிக்கத்தோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.